நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கொடைக்கானல் பல்லங்கி கோம்பை பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு பெண் யானை சரிந்து கீழே விழுந்த நிலையில் சுமார் 7 மணி நேரத்திற்கு பின்பு தீவிர சிகிச்சை அளிக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரம். சுமார் 1.5 வயது குட்டி ஆண் யானை தாயை விட்டு பிரியாமல் அதே இடத்தில் தாய் அருகே நின்று பாச போராட்டம். சுமார் 7 மணி நேரத்திற்கு பிறகு நள்ளிரவில் மருத்துவர்கள் மற்றும் வனத்துறையின் தீவிர முயற்சியால் காட்டு யானை மீட்கப்பட்டு காட்டுக்குள் அனுப்பி வைக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக காட்டு யானைகள் வனப்பகுதியை விட்டு வெளியேறி கிராம பகுதிகளிலும் விவசாய நிலங்களில் முகாமிடுவது வாடிக்கையான ஒன்றாக உள்ளது. இந்நிலையில் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பல்லங்கி கோம்பை பகுதியில் நேற்று முதல் பெண் யானை உடல் மெலிந்த நிலையில் குட்டியுடன் முகாமிட்டு வந்தது. இந்நிலையில் இன்று பல்லங்கி கோம்பை பகுதி அருகே கணேசபுரம் பகுதியில் உள்ள செல்வம் என்பவரது தனியார் தோட்டத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண் யானை சரிந்து கீழே விழுந்து எழ முடியாமல் இருப்பதை தோட்ட உரிமையாளர் பார்த்து வனத்துறையினருக்கு இதுகுறித்து தகவல் காலை வேளையில் தகவல் அளித்தனர். இதனையடுத்து வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். இதனைத் தொடர்ந்து பெண் யானை அருகே இருந்த 1.5 வயதுடைய குட்டி ஆண் யானை தனது தாய் யானையை யாரும் நெருங்க விடாமல் அனைவரையும் முட்டுவது போல் மிரட்டி வந்தது. மேலும் இப்பகுதியானது கொடைக்கானலில் இருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவிலும் கரடுமுரடான பாதையில் அமைந்துள்ளதால் மாலை வேளையில் இந்த பகுதிக்கு வனத்துறையை சேர்ந்த கால்நடை மருத்துவர்கள் வருகை புரிந்தனர். இதனைத் தொடர்ந்து பெண் யானைக்கு குளுக்கோஸ், ஆன்டிபயாட்டிக், மயக்க மருந்துகள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டு வருகிறது. சுமார் 7 மணி நேரத்திற்கு பிறகு மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இரவிலும் யானைக்கு குளுக்கோஸ் உள்ளிட்ட மருந்துகள் உடலில் செலுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் சிறப்பு கால்நடை மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை நடைபெற இருப்பதாகவும் நாளை அதிகாலைக்குள் பெண் யானைக்கு முழுமையாக சிகிச்சை அளிக்கப்பட்டு அதன் பின்னர் எழுப்ப முடியும் என மருத்துவர்களும் வனத்துறை அதிகாரிகளும் தெரிவித்தனர். மேலும் சிகிச்சை அளிக்கப்பட்ட பெண் யானையிடம் இருந்து குட்டி யானையை ஜேசிபி வாகனம் கொண்டு பெண் யானையுடன் நெருங்க விடாமலும் வெடி வெடித்தும் பிரித்து இதன் அருகே உள்ள வேறு பகுதிக்கு விரட்டப்பட்டு குட்டி யானை நடமாட்டத்தையும் வனத்துறையினரால் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் பெண் யானை வயது முதிர்ந்த நிலையில் வயது 50 கடந்த 1 வருடங்களாக முன்பு குட்டி யானை ஈன்றது காரணமாக போதிய சத்துக்கள் இல்லாததால் பெண் காட்டு யானை திடீரென சரிந்து கீழே விழுந்து இருப்பதாகவும் மருத்துவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். காலையில் இருந்து 7 மணி நேரத்திற்கு பிறகு பெண் யானைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது 10 மணி நேரத்தை கடந்து தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு யானை எழுப்பும் முயற்சியில் வனத்துறையினர் பல்வேறு கட்டங்களில் ஈடுபட்டு இறுதியில் நள்ளிரவில் மருத்துவர்கள் மற்றும் வனத்துறையினரின் தீவிர முயற்சியால் காட்டு யானை ஜேசிபி இயந்திரம் மூலம் மீட்கப்பட்டு காட்டுக்குள் அனுப்பி வைக்கப்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக கூல் சுரேஷ்.